எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தார், பிள்ளைக்கனியா என்னை படைத்தார். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய் ஒன்றல்ல, நீ செய்த தியாகம் நான் வெல்வதே. ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒரு தாயால மட்டும்தான் தன்னலம் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளுடைய நலனை பத்தி மட்டுமே யோசிக்க முடியுது. அவளுடைய அந்த தூய எண்ணம் தான் எல்லா தடைகளையும் தாண்டி தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு தேவையான தைரியத்தையும் சக்தியும் அவளுக்கு கொடுக்குது. இன்னைக்கு நாம சந்திக்க போற அன்பான அம்மா திருமதி லதா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போலி. கடைசி பொண்ணு சொல்லுவா, நீ இப்ப கஷ்டப்படுமா, நான் உன்னை சம்பாரிச்சு உன்னை நான் காப்பாத்துறேன்னு. அப்போ அவளுக்கு என்ன வயசு? அப்பவே அவளுக்கு 5-6 வயசு தாங்க. எங்க அம்மா தினமும் சொல்லுவாங்க, ஒரு நாள் பால் வாங்க கூட காசு இருக்காது அப்படின்னு சொல்லி. இத்தனை பேர் இருந்துட்டு நம்மளுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாதனாலதான் இப்ப எங்களுக்கு இந்த மாதிரி ஆதரவு கிடைச்சிருக்கு. கணவர் இழந்து ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது அந்த லேடிஸுக்கு எவ்வளோ ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க மேடம். நல்ல விசேஷம் வரும்போது நம்ம தள்ளி தானே மேடம் நிற்க வைக்கிறாங்க நம்மள சமுதாயத்திலேருந்து. எப்பவும் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், நம்ம அப்பா இல்லைன்னு நம்ம கவலையப்படக்கூடாது. நம்ம அப்பா எப்படி இருந்தாங்களோ அதை விட நல்லா நம்ம வாழ்ந்து காட்டணும், சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம நிமிர்ந்து காட்டணும்னு சொன்னோம். லதா, இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு நகைக்கடை ஓனர்னு சொல்லலாமா? நகைக்கடை. உங்க கடையுடைய பேர் என்ன? ஐஸ்வர்யா ஃபேஷன் ஜுவல்லரி. ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை பார்க்கும் போதே. நீங்கள்லாம் மரணத்தின் விளிம்புல போய் தொட்டுட்டு வந்தவங்கன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு கார்டு, ஒரு நகைக்கடையின் ஓனர்னு சொல்லும் போது, அதனால நீங்க சாதிச்சத பத்தி இன்னைக்கு பேச போறோம். நீங்க அந்த கடந்து வந்த கஷ்டமான பக்கங்களையும் கொஞ்சம் புரட்டி பார்க்க போறோம். கோயம்புத்தூர்ல நடந்த பாம் பிளாஸ்ட் சம்பவங்கள் பல பேருக்கு அது ஒரு தினசரியில படிச்ச ஒரு செய்தி. ஆனா அங்க வாழ்ந்த மக்கள்ல நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்டவங்கள்ல லதாவுடைய குடும்பமும் ஒண்ணு. அதை பத்தி சொல்லுங்கம்மா. அப்ப என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? எந்த விதத்துல எல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது? நாங்க என்ன, எங்க அம்மா அப்பா நல்ல வசதியில நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நல்ல குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வீட்டுக்கார் நல்ல வசதியா வச்சிருந்தாங்க. 4 பெண் குழந்தை பிறந்தது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் நகை தொழில் பண்ணி தான் எங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தது. அவர் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இடையில சுகர் பாதிச்சிருச்சு. சுகர் பாதிச்சில் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் நல்லா. அதுலேயே ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் நகை தொழில் 98 குண்டு வெடிப்பு வந்துருச்சு. நாங்கள் நகைகள்லாம் ஒரு ஊருக்கு கொண்டு கொடுத்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் அந்த குண்டு வெடிப்பினால் அந்த நகை தொழில் ஸ்டாப் ஆயிடுச்சு. நகை தொழிலில் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க கோயம்புத்தூரில். எல்லாம் நகை தொழில் பண்ணுறவங்க.
எல்லாருக்குமே பாதிப்பாயிடுச்சு. சொந்தமா தங்கம் வச்சிருக்கிறவங்களுக்கு பாதிச்சிருக்கு, தொழில் பண்றவங்களுக்கும், கூலி தொழில் போறவங்களுக்கும் பாதிச்சிருக்கு. அவர் வந்து என்ன செய்வார்? அந்த நகையில டிசைன் பண்றது, டிசைன் பண்றது, வளையல், நெக்லஸ், செயின் எல்லாம் பண்றவர். இப்படி வேலை பாதிச்சதுனால எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. வேற தொழிலும் எங்களுக்கு ஒரு இது இல்லை, வெறும் தங்க தொழில் மட்டும்தான் எங்களோட தொழில் பார்த்துட்டு இருந்தீங்களா? இல்ல நான் நீங்க அவர் வந்து கூடயே இருந்து ஹெல்ப் பண்ணேன். ஹெல்ப் பண்ணுவீங்க? ஓகே. வெளியில எல்லாம் அனுப்ப மாட்டாங்க எங்களை. இதுக்கப்புறம் தான் குண்டு வெடிப்புக்கு அப்புறம் ஒவ்வொரு நகை தொழிலாளரும் தற்கொலைக்கு போயிட்டாங்க. அதுல எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்க நல்லா வாழ்ந்தவங்க, நல்ல பெரிய ஃபேமிலி. அவங்க சாப்பாட்டு கூட இல்லாம தற்கொலை பண்ணிட்டாங்க. குடும்பத்தோட 3 குழந்தைங்களோட, ஒரு பொண்ணு 2 பையன். அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கும்போது எதுக்குமான்னு கேட்டாங்க. நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல, நைட்டு காலையில சைனட் கொடுக்குறாங்கன்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. எங்கள் மாமியார் போய் கதவு தட்டினாங்க, எல்லாம் அப்படியே செத்து கிடச்சிருக்காங்க காலையில். அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலியும் இறந்துட்டாங்க. இப்படியே பார்த்து எங்கள் வீட்டுக்கார் ஒரு நாளைக்கு இப்படியே நம்மளோட சூழ்நிலை இப்படியே போயிட்டுருக்கு, நம்மளும் தற்கொலை பண்ணிடலாமான்னு கேட்டார் என்கிட்ட. நான் இந்த பேப்பரு, புக்கு, டிவி எல்லாம் பார்த்து அவங்களோட நிலைமையெல்லாம் பார்க்கும்போது நம்ம வாழ்ந்து முடிஞ்சிட்டுமே, நம்ம குழந்தைங்களை எதுக்கு நம்ம கொல்லணும்னு எனக்கு ஒரு இதாயிடுச்சு. அவங்க கொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எல்லாம் கடந்து வந்துட்டோம், இன்னும் குழந்தைங்க எதுவுமே வரலையே அப்படின்னு, நம்ம பெத்த குழந்தைய நம்ம கொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். எல்லாரும் ஒவ்வொரு உதவி கொடுக்குறாங்களே, நம்மளும் ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து பார்க்கல, ஒரு எஸ்டிடி பூத்தாச்சும் வச்சு கொடுப்பாரு, அதில் நம்ம குடும்பத்தை வாழ்த்துக்கலான்னு சொல்லி நான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் சரி நீ போய் பாரு, அவருக்கு ரொம்ப முடியாமல் இருந்திருந்தார், போய் பாரு, நடக்கிறது நடக்கட்டும், இல்லைன்னு நம்ம நைட்டு அவர் வந்து வாங்கி வச்சுருந்தாரு. நான் சொன்னேன் போய் பார்க்கலாம், என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் போனேன், கலெக்டர்கிட்ட மனு எழுதிட்டு போனேன். எனக்கு கலெக்டர் ஆஃபீஸ் எங்கன்னே தெரியாதுங்க. பஸ்ஸு பிடிச்சு போய் கேட்டேன், என்ன எங்கே இருக்குன்னு கேட்டோமோ அட்ரஸ் சொன்னாங்க. நான் கலெக்டர் ஆஃபீஸில் க்யூ நின்று மனு நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு போய் சொன்னேன், இது மாதிரி சார் இப்படி எங்கள் நகை தொழிலாளர்களை தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு உதவி பண்ணுங்க சார், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோங்க சார், நீங்கள் இது செய்யாட்டினா டெய்லி தற்கொலைன்னு பேப்பரில் வந்துட்டு இருக்குங்க சார் சொன்னேன். நான் கலெக்டர் முருகானந்தம் கலெக்டர் அப்போ எங்கள் இதில் இருந்தார். அந்த முருகானந்த கலெக்டர் ஒரு நிமிஷம் பார்த்தாருங்களா, இது மாதிரி எத்தனை குடும்பமாக இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஒரு 100 குடும்பமாச்சு இருக்குங்க சார் அப்படின்னு. கூட்டிகிட்டு வர முடியுமாமான்னு கேட்டாங்க. நான் கூட்டிகிட்டு வரேங்க சார்னு சொன்னேன். எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தாருங்க மேடம். நாங்கள் ஒரு நிறைய லேடிஸாக சேர்ந்துட்டோம். இப்படி கலெக்டர் வந்து உதவி தர்றாங்க, நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம், நிறைய குடும்பங்கள் இப்படி இருக்குல்ல. அப்புறம் எல்லா லேடிஸும் சேர்ந்து வந்தோம். வந்து இது மாதிரி எங்களுக்கு தனியாக ஒரு மீட்டிங் போட்டாங்க. போட்டு அவங்க 600 லேடிஸ் கூட்டிகிட்டு போனாங்க மேடம், குடும்பத்தோட 600 லேடிஸ் ஒட்டுக்கா போய் உட்காந்தோம். கலெக்டரே அப்படி உட்காந்து பார்த்துட்டாரு எங்களை. அப்புறம் எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்துங்க மேடம். நாங்கள் வந்து அவினாசிலிங்கம் ஜேஎஸ்எஸ்ன்னு சொல்லி எங்கள் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது, அங்கே எங்களை எல்லாம் வர வச்சாங்க. அங்கே எங்களுக்கு ஒரு 10 நாள் கிளாஸ் கொடுத்தாங்க மேடம். அதாவது மனசை மாத்திரக்கூடாது, தற்கொலைக்கு போகக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அவங்க வந்து எங்களை எல்லாம் 600 லேடிஸ் அவங்க எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க சார்ட்டாங்க கலெக்டர்கிட்ட. எங்களுக்கு இந்த மாதிரி இங்கே சார்கள்லாம் இருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஒரு 10 நாள் கிளாஸ் தான் மேடம் கொடுத்தாங்க. எங்களுக்கு பணமே வேண்டாம், தற்கொலையும் வேண்டாம், நாங்கள் வாழ்ந்து காட்டுறோன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தைரியம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும். ஏன்னா முதல்ல வந்து வீட்டுல இருக்கிற ஆண்மானே வந்து ஒரு நம்பிக்கை இழந்து நம்ம வந்து இனிமே தற்கொலை தான் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது 4 குழந்தைங்களை வச்சுட்டு நீங்க அது வேண்டான்னு சொல்லி தனி ஆளா நீங்க போய் மனு கொடுத்து நீங்களே 600 லேடிஸையும் திரட்டிட்டு போனீங்களே, இன்னைக்கு அவங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க என்ன படிச்சீங்க? நான் வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் தான் மேடம் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து வியாபாரம், நான் வந்து எங்க தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லி 1 கிராம் கோல்டு ஜுவல்லரி, 1 கிராம் கோல்டு நாங்கள் எங்க ஆம்பளைங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு நாங்கள் நகை தொழிலை பாதிக்கக்கூடாது, நம்ம குலத்தொழில் விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நகைகளை எல்லாம் பட்டறக்காரங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க மேடம். அந்த நகைகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்க ஸ்டால் போட்டாலுங்க மேடம், போய் டெல்லி வரையும் போட்டிருக்கேன். டெல்லியில போனா ஒரு வாரத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க. எப்போ இதெல்லாம்? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தானே இல்லையா? எங்க வீட்டுக்காரர் இருக்கும் போதே நான் வந்து அவினாசிலிங்கத்துக்கு போயிட்டேன்.
எங்கள் வீட்டுக்கார் வந்து கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் அப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க கணவர் எத்தனை வருடங்கள் அதுக்கப்புறம் மேடம் நான் வியாபாரம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு அவருக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சுங்க மேடம். அவருக்கு சுகர் ஜாஸ்தியாகி அவருக்கு சாகர நிலமையில வந்துட்டார். நானும் ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் போய் பார்ப்பேன். ரொம்ப போராடினேன் அவரை வச்சு. நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட, உயிரோட இருங்க, ஒரு பொம்மை மாதிரி இருந்தால் போதும், என் குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருந்தால் போதும்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஒரு நாளைக்கு நான் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன். காலையில் 11 மணிக்கு போனேன். ரொம்ப பிளட்டாக வாந்தி எடுத்துட்டார். போனேன் டாக்டர்கிட்ட போனேன். வீட்டுக்காரர் வந்து ரொம்ப முடியாத கண்டிஷனில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் டாக்டர்கிட்ட காலை பிடிச்சேன், சார் என்னோட குழந்தைங்களுக்காச்சும் நீங்கள் காப்பாற்றுங்க, 4 பொன் குழந்தை இருக்குது, அதுக்காச்சும் காப்பாற்றுங்க சார்ண்ணே. நீ கடைசி நேரத்தில் வந்துட்டேன்ட்டாங்க. சரி அப்புறம் அது கடவுளோட இது, சரி பரவாயில்லைங்க சார், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேங்க மேடம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் 2 மணி நேரம் வச்சு அழுதோம். கொண்டு போயிட்டாங்க. கணவரை கொண்டு போயிட்டேன். குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாமல் பண்ணிட்டாங்க. சமுதாயத்தில் யாரும் ஒரு ஹெல்ப்புக்கு வரலைங்க மேடம். தம்பியெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கும் ஃபேமிலி ஆகிட்டாங்கல்ல, நம்மளையே பார்க்க முடியாது. அதனால் சமுதாயத்தை நான் பார்க்கலைங்க மேடம். சமுதாயத்தை விட என் நண்பர்கள் தான் மேடம் எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. 16 நாள் தான் மேடம் வீட்டுக்குள்ளார இருந்தேன். 17ஆம் நாள் நான் என்னோட நகை விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், நம்ம அப்பா இல்லைன்னு நம்ம கவலையே படக்கூடாது, நம்ம அப்பா எப்படி இருந்தாங்களோ அதை விட நல்லா நம்ம வாழ்ந்து காட்டணும், சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம நிமிர்ந்து காட்டணும்னு சொன்னேன். வீட்டுல ஒரு ஆண்மகனாவது அவர் இருக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க. அதுவும் இல்லைன்னு ஆனப்போ உங்களுக்கு சில சமயங்கள்ல ரொம்ப மனம் தளர்ந்து போயிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா ரொம்ப இப்போ மனம் தளர்ந்துதாங்க மேடம் இருப்பேன் நான். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, இப்ப உங்களை பார்த்தா அப்படி இல்ல, ஜம்முன்னு தான் நீங்க உங்க குழந்தைங்களை எல்லாம் நல்லா வளர்த்து ஆளாக்கிக்கிறீங்க. இனிமே அந்த வார்த்தை எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க. இல்ல என்னன்னா அந்த மாதிரி மனம் தளர்ந்து போனப்போ எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தீங்க? யாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா, இல்ல நீங்களே உங்ககிட்ட என்ன சொல்லிப்பீங்க? 4 குழந்தைங்களும் என்னை விட்டுட்டு அவரு போயிட்டார். என்ன வந்து குழந்தைங்களை வந்து எப்படி காப்பாத்துறான்னு ஒரு இது நம்மளுக்கு வரணும் இல்லைங்க மேடம். பிரச்சனைகள் எனக்கு அப்படி வந்த மாதிரி நான் ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன். பிரச்சனைகள் வரக்கூடியதுக்கு முன்னாடியே நான் நம்பிக்கை தைரியத்தையும் கொடுத்துட்டாங்க, பிரச்சனை வராத மாதிரி. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு மல்லிகா ராஜவேல்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னா. அப்புறம் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்புக்கு பார்ப்பாங்க, அவங்களுக்கு நல்லா அவங்க வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி, அதாவது யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அவங்க 2 பேருமே எனக்கு அண்ணன் அக்கா மாதிரி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லாவே மறக்கக்கூடாது இல்லைங்க மேடம், அவங்க நல்லா உதவி பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து அவங்க சிஸ்டரா? உங்க பேருமா? ரேணுகா. ரேணுகா நீங்க சொல்லுங்க அக்காவை பத்தி. ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்கா. ஏன்னா நாங்களும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, வெளியில் அனுப்ப மாட்டாங்க, சின்ன வயசுல மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் அவள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை யாருக்கும் சொல்லிக்க மாட்டான், எங்கள் ஃபேமிலியிலே வந்து சொல்ல மாட்டான். இருக்கிறது மச்சானும் நல்லா வச்சுருந்தாருங்க, எதுவுமே தெரியாது, வருவா போவா, நாங்கள் அப்படியே இருந்துட்டு. திடீர்னு இப்படி வந்து சொன்னப்போ சங்கடமாயிடுச்சு. ஒரு தன்னம்பிக்கையாக வந்தப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல, ஆச்சரியத்தை கொடுத்தான். வேற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்திருக்கீங்க? 20 வருஷமா எனக்கு லதாவை தெரியுங்க. ஓகேங்க. கிஃப்ட் ஸ்டால் போட்டிருந்தேன். இவ வந்து 1 கிராம் கோல்டு பண்ணிப்பா. அப்போ இவ அவங்க வீட்டுக்காரர் இருக்கும்போது கஷ்டப்படும் போது இருந்தே எனக்கு நல்லா தெரியும்.
அதாவது ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது எங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லவே மாட்டேன். காலையிலேருந்து சாப்பிடாமே இருப்பா. ஆனால் அதை வந்து எங்களுக்கே தெரியாது. கூடயே தான் இருப்போம், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஆனால் சாப்பிடாத வந்து காமிக்கவே மாட்டான். 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இன்னைக்கும் அவள் முகத்தில் சிரிப்பு. அதே உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவகிட்ட நான் பார்த்துருக்கேன். மனசு சங்கடமானா அவ வீட்டுக்கு தான் நான் போவேன். எவ்வளோ சங்கடம் இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு காணாமல் போயிடும் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா. அந்த அளவுக்கு அவள் உயர்ந்த குணம் மேடம். அதுதான் அவளை இவ்வளோ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவளோட அந்த குணம் தான் கொண்டு வந்து இவ்வளோ நிறுத்தியிருக்குங்க மேடம். நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, ஆனா சொல்லவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க மேடம். யாருகிட்டயும் வெளியில சொல்ல மாட்டான். ஆனா கண்டிப்பா கஷ்டப்பட்டிருக்கா. அவன் கல்யாணத்தப்போ முதல் பொண்ணுக்கு கல்யாணம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துல தான் இருந்திருக்கா. பட் நல்லா கிராண்டா பண்ணான். அவ அந்த முதல் பொண்ணுக்கு முதல் கல்யாணம் பண்றா. அந்த பொண்ணு அனுப்புற டைம்ல ஒரு பிரச்சனையும் கூட ஆயிடுச்சாங்க. அந்த டைம்ல அழுது அழுது மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டான். ஆனா யாருமே வரல. அப்ப அவளே சுதாகரிச்சு எந்திரிச்சு அவளே அவளை ஆறுதல் படுத்திக்கிட்டான். அப்பவே நான் நினைச்சேன், அப்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அந்த ஒரு இதுதான். அதனாலதான் எனக்கு அந்த நம்பிக்கை எப்படி வாழ்ந்து காட்டணும், நம்மளுடைய வேதனை நம்மளோடய இருக்கட்டும், அதை நான் யாருக்கும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்பல. அப்புறம் மத்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல? கண்டிப்பா நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. தனியா நின்று ஒவ்வொரு காலேஜும் ஏறி இறங்கி சைட்ல வந்து அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் ஹெல்ப் இருக்குமே தவிர ரிலேஷன் மூலமா எல்லாம் கிடையாது. பட் அதுலயும் தனியா தான் போவேன். எல்லாத்துக்கிட்டையுமே எல்லாமே தனியாவே நின்று சாதிச்சிடுவான். கணவர் இழந்து ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அந்த லேடிஸுக்கு எவ்வளோ ஒரு மரியாதையே கொடுக்க மாட்டாங்க மேடம். நல்ல விசேஷம் வரும்போது நம்ம தள்ளி தானே மேடம் நிற்க வைக்கிறாங்க நம்மள சமுதாயத்துலேருந்து. கல்யாணம் ஆகிற போகும்போது நம்ம வந்தானே தள்ளி போயிடுவாங்க. இடோ வரா, அவள் போனதுக்கு அப்புறம் போய்க்கலான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் அதெல்லாம் நிஜமாவே நடந்துட்டு தான் இருக்குங்க மேடம். அதெல்லாம் நாங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்றாங்க மேடம். இந்த மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்க காரணமே எவ்வளவோ எங்கள் சமுதாயத்தில் நிறைய சின்ன பிள்ளைங்களோட வீட்டுக்காரர் இறந்துருக்காங்க மேடம். 22 வயசுல எல்லாம் கணவர் இழந்தவங்க உட்கார்ந்துருக்காங்க. யாரு போய் அவங்க வீட்டுக்காரர் இறந்து ரொம்ப கவலையோட இருந்தா நாங்க சொல்லுவோம், தைரியமா இரு, நீ பூவும் போட்டு வச்சிருந்துக்கோ, எதுக்கு கவலைப்படணும், வா வெளியில வா, எப்பவும் போல இரு, நம்ம தைரியமா நடந்தா யாரும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. நீங்க எப்பவுமே பூ பொட்டு எல்லாம் வச்சுப்பீங்களா? நான் வைக்க மாட்டேன். பொட்டு வைப்ப, பூ வைக்க. பட் இருந்தாலும் விசேஷங்கள்ல எல்லாம் உங்களை போய் நிக்க மாட்டேங்க மேடம். நம்மள ஒதுக்குமா, நம்மள ஒதுங்கிட்டா பிரச்சனை இல்லை. சில சமயங்கள்ல கொஞ்சம் மனசு தளர்ந்து போகும்போது உங்க குழந்தைங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்களா? என் கடைசி பொண்ணு சொல்லுவா, நீ இப்ப கஷ்டப்படுமா, நான் உனக்கு சம்பாரிச்சு உன்னை நான் காப்பாத்துறேன்னு. அப்போ அவளுக்கு என்ன வயசு? அப்பவே அவளுக்கு 5-6 வயசு தாங்க. சொல்லுவா, நீ கொஞ்சம் கஷ்டப்படுமா, உனக்கு டெய்லி 10,000 தர்ற மாதிரி நான் படிச்சு சம்பாதிக்கிறேன். டெய்லி எனக்கு அதுலயே ஒரு தைரியம். கடைசி பொண்ணு சொல்லும் போது, எதுக்குடா நம்ம இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போய்க்கணும், பிள்ளைங்க என்ன பாவம் செய்தாங்க, சாக கூடாது நம்ம பிள்ளைங்க. இன்னைக்கு அவ என்ன படிக்கிறா? இப்ப +1 படிக்கிறா. +1 படிக்கிறா. வந்திருக்கா இல்லையா? ஓகே. அவளும் உங்களுடைய மூத்த மகளும் வந்திருக்காங்களா இங்க? வாங்கம்மா. குட்டி பொண்ணு ஐஸ்வர்யா, இப்ப அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல? அம்மா ரொம்ப பெருமையா பேசினாங்க பாத்தீங்களா உங்களை பத்தி. அன்னைக்கே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க தான் சொன்னீங்களா அம்மாட்ட, தைரியமா இருங்க, நான் பெரிய படிப்பு படிச்சு உங்களுக்கு தினம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னீங்களாமே. நான் எப்பவுமே சொல்லிட்டு தான் இருப்பேன் எங்க அம்மாட்ட. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அதெல்லாம்? ஞாபகம். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க அத. எங்க அம்மா தினமும் சொல்லுவாங்க, ஒரு நாள் பால் வாங்க கூட காசு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் எல்லாம் ஜம்முன்னு இருக்கீங்களே. ஏன்னா உங்களை போல இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க நிறைய இருக்காங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு வந்து இப்பதான் தெரியும், ஓகே இவங்களும் நம்மள மாதிரி தான் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதனால நம்மளும் இவங்கள மாதிரி நாளைக்கு நல்லா மேல வரலாம் அப்படின்னு. அதுக்காக தான் இதை பேசுறோம். அப்ப அம்மா வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் விற்பாங்க. மெட்ராஸ்ல எல்லாம் ஸ்டால் போடும்போது ஒரு நாள் முழுசா அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க, சாப்பிட கூட மாட்டாங்க, வியாபாரம் பார்த்துட்டே இருப்பாங்க. வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு. அந்த சமயங்கள்ல நீங்க வீட்டுல பிள்ளைங்க 4 பேர் இருப்பீங்களா? யார் பார்த்துப்பாங்க? 4 பேர். ஸோ நீங்க தான் மூத்தவங்க, உங்களுக்கு நிறைய பொறுப்பு இல்லை. அம்மாக்கு அடுத்து நீங்க தான் அடுத்தது சின்ன தாய். ஸ்டால்கெல்லாம் போகும்போது ஒரு மாசம்லாம் சென்னையில இருக்க வேண்டியது வரும், கோயம்புத்தூர்ல நாங்க இருப்போம். தனியா விட்டுட்டு போறோன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா
பார்த்துக்குவாங்க. ரிலேஷன் யாருமே ஹெல்ப் கிடையாது. ஸோ அம்மா போகும்போது வீட்டுல சமையல்லாம் யாரு? நாங்கள் என்ன வயசு அப்போ உனக்கு? 17லேருந்து 16-17 வயசுல இருந்து அம்மா இல்லாம வீட்டை நீங்க தான் நடத்திருக்கீங்க. எல்லாருமே நல்லா படிப்பீங்களா? நல்லா படி. நீங்க என்ன படிச்சீங்க? நான் பிகாம் கரஸ்ல பண்ணேன். ஜாப் போயிட்டு கரஸ்ல பண்ணேன். செகண்ட் பொண்ணு பிகாம் சிஏ, தேர்ட் பொண்ணு பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறா அவினாஷலிங்கம் காலேஜ்ல. ஓகே. ஃபோர்த் ஐஸ்வர்யா. ஓகே. ஐஸ்வர்யா என்ன படிக்க போற? 11th மெடிக்கல் டாக்டர் ஆகணும்னு ஆசை. 10th 90% எடுத்தேன். 12th கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணி டாக்டர் ஆகணும்னு எனக்கு எய்ம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சந்திரிகா மிஸ்ஸுன்னு தமிழ் மிஸ், அவங்க தான் ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வைப்பாங்க. டே டு டே பேசிஸ்ல வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்போ? வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையெல்லாம் அம்மாவுக்கு நிறையா இருக்கும். எங்ககிட்ட அந்த 4 பேர்த்துக்கிட்ட தான் சொல்லுவாங்க, வேறு யார்கிட்டையுமே ரிலேஷன்கிட்ட ஒரு யாருமே, எல்லாரும் இருக்காங்க ஆனால் ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இல்லை. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். இத்தனை பேர் இருந்துட்டு நம்மளுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்கள். ஆனால் ரிலேஷன்ஸ்க்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாதனால தான் இப்போ எங்களுக்கு இந்த மாதிரி ஆதரவு கிடைச்சிருக்கு. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஆதரவு கொடுக்காதனால தான் எங்களுக்கு அருமையான எங்க அம்மாவுக்கு நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. இல்ல பட் உனக்கு காலேஜ்ல எல்லாம் ஃபீஸ் கட்டுறது அதெல்லாம் ஓரளவுக்கு நடந்துட்டு நான் இருந்ததா? கரஸ்ல தான் படிச்சேன். நான் ஜாப் போய் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆடிட்டர் ஆஃபீஸ்ல நான் இப்போ அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற ஆடிட்டர் இருக்கேன். சோ நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல வேலை பார்த்துட்டே படிச்சேன்னு சொல்றீங்க. சோ உங்களுடைய அப்படிதான் படிச்சேன். டிகிரிக்கு என்ன தேவையான பணத்தை நீங்களே சம்பாதிச்சிட்டீங்க? அம்மா தான் முழுசா. எங்களோடதெல்லாம் பெரிய இது கிடையாது. அம்மா தான் முழுசா அந்த ஜுவல்ஸ் எல்லாம் சேல் பண்ணி அப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க. எப்படி படிப்பு இருந்தாதான். அம்மா படிக்கல, சரி பிள்ளைங்க படிச்சாதான் இனி நாளைக்கு அவங்களோட ஃபியூச்சர்னு சொல்லி பாடுபட்டு படிக்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பட்ட கஷ்டங்களையும் உங்களுக்கு குறிப்பா அம்மா இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அது எங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே ஞாபகம் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்பா இல்லாதது, அதுக்குதான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த வயசுல இப்படி சின்ன குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் அப்பா இருந்த போதும் அவங்க ரொம்ப சுகமா இருந்த மாதிரி தெரியல. திருமண வாழ்க்கைன்னு ஒண்ணு வந்து அவங்க என்னைக்குமே சந்தோஷமா அனுபவிச்ச மாதிரி தெரியல. இல்ல, நல்லா வசதியா தான் இருந்தாங்க. நல்லா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க ஒன்றும் அவ்வளோ அப்பா கஷ்டப்படுத்தலை எங்களை. அவருக்கு நல்ல வருமானம் இருந்தப்போ நல்லா வச்சுக்கிட்டாரு. அவருக்கு வருமானம் சம்பாதிக்க முடியாதனால மேபி அப்படி இருந்திருக்கலாம், அப்படி வச்சிருக்கலாம். எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. பட் அப்பா இல்லாததுக்கு அப்புறம் இன்னும் நம்ம இப்படியே எத்தனை நாள் இருக்கிறது, இன்னும் நம்ம நல்லா இருக்கணும். அம்மா டெய்லி சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் யாராவது ரிலேஷன் வீட்டில் யாராவது அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா, நீ லதா வீட்டுக்கு போ, அவ எப்படி இருக்கா பாரு, அவ குழந்தைங்கள பாரு, இப்படிதான் சொல்லுவாங்க. இன்னுமே ஹெல்ப் இல்லாட்டியும் இதெல்லாம் சொல்லுவாங்க. நல்லா நீ என்ன விஷயம் மிஸ் பண்ணிருக்க? இல்லை, எங்க அம்மா எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த அப்பா இல்லாத இதே தெரியாது. எங்க அம்மா இருக்கிறதுனால எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே நான் வேலை பிடிச்சதா வாங்கி தருவாங்க. அதனால உங்களுக்கு எதுவும் கஷ்டம் தெரியாம தான் வளர்த்திருக்காங்க. அது எப்படி நீங்க எல்லாம் சாதிக்கிறீங்கன்னு தான் தெரியல. இதான் ஒரு வீட்டில் ஒரு கணவர் இறந்துட்டானா உடனே என்னோட பேர் சொல்லி தான் அழுவாங்களாங்க. வேறு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவள் குழந்தைங்களை காப்பாற்றுறான். தைரியமா இரு. எல்லாருக்கும் நம்ம ஒரு ஆள் இறந்து எல்லாரும் சாக போகிறது தான், யாரும் உயிரோடு இருக்க போகிறது கிடையாது. அவள் பாரு எப்படி தைரியமாக இருக்கிறான், அவளை மாதிரி இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துக்கு அப்புறமா அந்த நகை தொழிலாளர்கள் எல்லாருமே ரொம்ப நலிஞ்சு போய் உங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டுக்காருடைய கூட பிறந்த அவங்க சிஸ்டர்லாம், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ உனக்கு என்ன வயசு? எனக்கு அப்போ 12, அப்போ 12 வயசு எனக்கு. அப்போது நாங்கள் ஸோ அந்த சின்ன வயசில் அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்ததெல்லாம் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கும்ல? எல்லாருமே எங்கள் சமுதாயமே அப்படிதான் இருந்தது மொத்தமாகவே. இன்னைக்கு இவங்க நாளைக்கு யாரோ, அப்படிதான் கேள்விக்குறியாக தான் இருந்தது. அப்போ மனசில் ஒரு பயம் இருந்ததா? கண்டிப்பாக. எங்கள் அப்பா டெய்லி சொல்லுவார், எத்தனை நாள் இப்படி வச்சு கஷ்டப்படுறது, போயிடலாம் போயிடலாம். உங்க எதிர்க்க தான் சொல்லுவாரா? அப்பெல்லாம் அம்மா சொல்லுவாங்க. எங்களுக்கு ஒரு பயம்.
அவங்கள பார்த்துட்டு சரி நாளைக்கு நம்மளும் இப்படிதான் கிடப்போமோன்னு சொல்லிட்டு பயம். அப்புறம் வேண்டாமா நம்ம நல்லா இருந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவும் நல்லா தைரியம் நீங்க அவங்களுக்கு தைரியம் கொடுப்பீங்க, அவங்க உங்களுக்கு தைரியம் கொடுப்பாங்க இல்லையா? அதுல தைரியம் இல்லாதவர் அந்த வீட்டுல இருந்த ஒரே ஒரு ஆண்மகன் தான் நினைக்கிறேன். 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நானே என்னோட சொந்த செலவில். இப்போ இந்த மல்லிகா ராஜவேல் வந்து ஒரு பொண்ணோட நான் ரொம்ப சிரமப்படுறது, ரொம்ப கல்யாணங்கிறது ஒரு பெரிய செலவு தானேங்க மேடம். அவங்க சொன்னாங்க சாப்பாட்டு செலவு நான் ஏற்றுக்கிறேன்ட்டாங்க. அன்னபூர்ணா கலையரங்கத்தில் தான் கல்யாணம், நகையெல்லாம் போட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு நல்ல வசதியான இடம், அவங்க நல்ல மாப்பிள்ளை நல்ல சம்மந்தி எல்லோரும் நல்லவங்க, பெரிய பொண்ணு அவங்களும் நல்ல இடத்துல கொடுத்துருக்கேன். அவங்க கல்யாணத்துக்கு அவங்களும் கொஞ்சம் இது பண்ணாங்க. அந்த ஆடிட்டருங்கிறவங்க வந்து சாப்பாட்டு செலவு அப்படியே எடுத்துக்கிட்டார் பெரிய பொண்ணு கல்யாணம். 2வது பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். இன்னும் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு அவங்கள மறக்கக்கூடாது, அவங்களுக்கு தான் நான் இப்போ வந்து நன்றி சொல்லணும். இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ் கிளாஸ் எடுத்தவங்களா? அப்போ இருந்த லதாவுக்கும் இப்போ நீங்க பாக்குற லதாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா அப்பொழுது வந்து அவங்க தன்னம்பிக்கை இல்லாத ஒரு பெண்மணியாக, ஏன்னா வாழ்க்கையில சோகத்தை பார்த்துட்டு அவங்க வந்தாங்க எங்களுடைய நிறுவனத்துக்கு. அப்போ அவங்களுக்கு நாங்கள் சொன்னது வந்து மன தைரியம், மன உறுதி வேண்டும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொன்னோம். ஸோ அந்த வைராக்கியத்தை நீங்கள் மனசில் வைங்க, உங்களுடைய குழந்தைகளை உங்களால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். இந்த கருத்தை நீங்க வந்து அங்க வந்திருந்த அத்தனை பேருக்குமே சொல்லலாமா? அவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க. பட் அதுல சில பேர் தான் இவங்கள மாதிரி உங்ககிட்ட இருந்து அந்த கருத்தை ரொம்ப சரியா உள்வாங்கி அதை நிஜமாவே வாழ்க்கையில நடத்தி காட்டியிருக்காங்க. கண்டிப்பா உண்மையிலேயே வந்து அது ஒரு பாராட்டப்படக்கூடிய, இன்றைக்கு பெரிய அளவுல இவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இது பெண்ணினத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம். என்னுடைய பேர் நாராயணன். நான் கோயம்புத்தூரில் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜேஎஸ்எஸ் நிறுவனத்தில் சட்டம் ஒரு அறிமுகம் அப்படின்னு 2000 அந்த உங்களோட இந்த இது கேட்டகரி டைமில் எங்களுக்கு கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த கிளாஸில் அன்னைக்கு பொதுவாக எல்லா கிளாஸ்லையும் உள்ளே போகும்போது எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க கிளாஸில் வரும்போது எல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருந்தாங்க. என்னன்னு தெரியல, எதுக்கும் நம்ம அவங்கள என்ன விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சிலர்கிட்ட நீங்கள்லாம் என்னம்மா பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது, சார் நாங்கள்லாம் தங்கப்பட்டறை வச்சுருந்தோம், இந்த மாதிரி சில கால சூழ்ச்சினால இது மாதிரி எங்களால் பண்ண முடியல, அதனால் நாங்கள் பலர் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க, சிலவங்க வந்து தற்கொலை விரும்பிலிருந்து தப்பிச்சுட்டு வந்தவங்க அப்படின்னும் போது உண்மையாக ஒரு மாதிரி பதற்றம் ஆகிடுது. மொத்தத்தில் நீங்கள் எல்லாம் தங்கமானவங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சொன்னோன்னையும் ஒவ்வொருத்தரும் சிரிச்சது பார்த்தா அப்படியே 1000 முத்துக்கள் அப்படியே சிதறின மாதிரி இருந்தது. சின்ன விஷயந்தான் இருந்தாலும் அவங்க முகத்திலிருந்து சிரிப்பு கொண்டு வருதுங்கிறது அந்த நேரத்தில் ஒரு இதாக தான் இருந்தது. பிறகு அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டேன், யார் இதுக்கு வந்து முன்னோடியாக இருந்து இதை பண்ணினாங்க அப்படின்னு. அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சொன்ன ஒரே பேர் நம்ம லதா அவங்க தான். ஸோ அது வந்து உண்மையாகவே சரி யார் இந்த லதான்னு சொல்லிட்டு, ஏமா யார் லதான்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க தன்னுடைய கதையை சொன்னாங்க. உண்மையாகவே ரொம்ப சங்கடமாக இருந்தது அது கேட்குறதுக்கே. இவங்களுடைய தன்னம்பிக்கை வந்து உண்மையாகவே பாராட்டத்தக்கது. எப்படின்னா இவங்க வந்து தான் மட்டும் வந்து பலன் அடையணும்னு நினைக்கல, அங்கே இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தையே அவங்க வந்து முன்னேற்றணும்னு கொண்டு நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்கும் அந்த மனப்பான்மை வராது. தான் பெற்ற முதல்ல சொன்னேன், இவங்க தான் அந்த ஒரு அதாவது அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க கிட்ட இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க முதல்ல போய் கலெக்டர் அணுகி எல்லா பெண்களையும் திரட்டிட்டு போய் அந்த எல்லா குடும்பங்களுக்கும் சேர்த்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க 2 பேர் வந்திருக்கீங்க, உங்களுடைய இன்னும் 2 சிஸ்டர்ஸ் வர முடியல, அதனால அவங்க வேற ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா? என் சார்பில் இதை சொல்லு ஷோல அப்படின்னு ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களா? எங்களுக்கு இத்தனை நாள் உதவி செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். எங்களுக்கு எங்க அம்மாக்காக உதவி செஞ்ச அத்தனை பேத்துக்கும் ரொம்ப நன்றி. ஜேசஸ்க்கு ரொம்ப நன்றி. அவங்கனாலதான் நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. இன்னும் மேற்கொண்டு அம்மாவுக்கு எந்த கஷ்டத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அவங்க 2 பேர் இருந்தாலும் இதான் சொல்லியிருப்பாங்க, அம்மாவுக்கு இனிமேல் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நல்லபடியா அவங்கள வச்சிருக்கணும்னு சொல்லி எங்க 4 பேர்த்தோட ஆசை. ஸோ என்ன செய்ய போறீங்க நீங்க அம்மாக்கு? எங்க அம்மாவை வந்து நல்ல ஒரு வீட்டுல நான் கட்டின நான் என் காசுல கட்டின வீட்டுல எங்க அம்மாவை இருக்கணும்னு ஆசை. சரி, மெடிசன் சேர்ந்து டாக்டர் ஆகி வீடு கட்டி அம்மாவை அதில் நல்லபடி குடி வச்சிடலாம். இதை விட என்ன வேணுமா உங்களுக்கு இல்லையா? நீங்க சாதாரணமா வீட்டுல இருந்தா இப்படிலாம் பேசிப்பீங்களான்னு தெரியாது இல்லையா? இன்னைக்கு இந்த பசங்க வந்து எப்படி மனசார சொல்றாங்க, அம்மா பட்ட கஷ்டங்களை கண்ணால பார்த்துருக்கோம். இன்னைக்கு அவங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னா அதுக்கு நீங்க தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு
அதாவது ஒரு ஊர்ல ஒரு சமுதாயத்திலேயே வந்து ஒரு பெண்மணிய, ஒரு குறிப்பிட்ட பெண்மணியை வந்து எல்லாருமே முன் உதாரணமா பாக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே சொன்னாங்க, அது எல்லாமே உண்மையான வார்த்தைகள். அவங்க எல்லாருமே பேச பேச எங்களுக்கே புரியுது. இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரி நம்ம சாதாரணமா முன்னுதாரணங்களுக்கு எங்கேயோ நம்ம இது வரைக்கும் கண்ணில் பார்க்காத சில பேர்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கூட வாழற ஒருத்தர் அவங்க வாழ்க்கையே நமக்கு முன்னுதாரணமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து அதை நீங்க சாதிச்சிருக்கீங்க. அதனால உண்மையிலேயே நீங்க சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். உங்க எல்லாரையும் இன்னைக்கு சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தத்திலே பாலிட